ப்ளீஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல வரும். உங்களை எத்தனை பேருக்கு தாவணி கனவு எபிசோட் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் மறக்காம லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி காமிங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அம்மாடியோ, நானும் இவ்வளவு அழகா லவ் லெட்டர் எழுதியிருக்கேன். கருவேப்பிலைக்கு பக்காவா லவ் லெட்டர் எழுதியாச்சு. இதை எப்படியாவது கொண்டு ஒப்படைக்கணுமே. அதுக்கு முன்னாடி சரியா இருக்கான்னு செக் பண்ணிக்கிடுவா. கருவேப்பிலைக்கு நாளைக்கு பர்த்டே, பெரிய கிஃப்ட் வச்சிருக்கேன். அதை எப்படியாவது கொடுக்கணும். அதுக்கு அவனை தனியா பார்த்தா தானே கொடுக்க முடியும். வர சொல்லணும். அன்பும் பாசமும் நிறைந்த கருவேப்பையா கருவேப்பையா, உன் அன்பு காதலி எழுதி கொள்வது. நான் இங்கு நலம், நீ அங்கு நலமா? நலம் நலம் அறியாவள். உங்களுடைய பிறந்த நாளுக்கு என்னுடைய அன்பு பரிசு காத்து கொண்டிருக்கிறது. அதனை பெற்றுக்கொள்ள நமது அபிராமி சினிமா கொட்டைக்கு சாயங்காலம் 6 மணிக்கு வருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். முக்கிய குறிப்பாக தனியாக வரவும். உங்கள் கூட்டாளிகளை கூட்டு வந்தால் பிறந்த நாள் பரிசு தரப்பட மாட்டாது. சூப்பரா லவ் லெட்டர் எழுதியாச்சு. உனக்கு தந்து விடுவேன். அத நம்ம ஜெபாக்கா இருக்கல்ல, அது அண்ணன் இருக்காவல்ல தாசு, அவிய கிட்ட கரெக்டா கொண்டு கொடுத்துறணும். சரியா? எந்த அண்ணன்? இல்ல நம்மள எத்தனை தாசு நம்மள இருக்காவே? ஒரு அண்ணன் இருக்காவே, அந்த கலர் இருப்பாவல அந்த அண்ணனா? டேய் என்ன சோதிக்காதடா. டேய் கருப்பா இருப்பாவலடா, ஜெபாக்கா இருக்கல்ல அவிய அண்ணன். ஓ மேரி பட்டி மவனா? ஆமாமா அந்த அண்ணனே தான். இங்க பாருடா, கரெக்டா கொண்டு கொடுக்கணும். சரியா? வேற ஏத்தி கொடுத்துற கூடாது. எதுக்கு அந்த அண்ணன் கிட்ட கொடுக்கணும்? கேரி இந்த யாக்கியா நம்மள பேசக்கூடாது. நான் என்ன தருவேன், புரியுதா? துட்டு தருவீலோ? பின்ன வாங்கல ஓசில வேலை நடக்குமால. கேர் கரெக்டா தாசண்ணன் கையில கொடுத்துட்டேன்னு என்கிட்ட சொன்னது வந்த அப்புறம் தான் உனக்கு நான் என்ன தருவேன். இடையில யார் கையிலயாவது கொடுத்திருந்தேன்னு தெரிஞ்சது நான் என்ன தர மாட்டேன். இல்லக்கா நான் கரெக்டா கொண்டு கொடுத்துருவேன்க்கா. இந்தா இந்த பேப்பரை மடிச்சு தாரே, கரெக்டா கொண்டு கொடுத்துடணும். சரியா? சரிங்கக்கா. டேய் கரெக்டா கருவேப்பைய கையில கொடுக்காம இருந்திருந்த நாளனா நீ கொடுத்தாதான் நாளனா. நாம யாரையும் ஃபாலோ பண்ணி போகலப்பா. எவ்வளவு தூரம் தான் என்ன ஃபாலோ பண்ணி வரீங்கன்னு நானும் பாக்குறேன். நாம யாரையும் பாக்கலப்பா. வேலை விஷயமா வந்தேன். ஆமா சுக்கு எங்க இருக்கான்னு தெரியலையே. இங்க தானே வர சொன்னான். நடிக்க வச்சிருங்க நடிக்க. என்னதான் ஃபாலோ பண்ணி வரீங்கன்னு எனக்கு தெரியும். சொக்கனே தெரியும். நீங்க சொக்கனே. டே சொக்கா எங்கடா இருக்க? உன்னை தேடி எவ்வளவு தூரம் தான் வர. கண்ணு சிக்குதான் அனுப்பாரு. ஒரு நாளாவது சீக்கிரம் கண்ணில் படுதானா? டே சொக்கா சொக்கா என்ன போறல நிக்கலா? இந்த ஊர்ல சொக்கனே கிடையாது. அவனும் உங்க சொக்கனை தேடி வரலையா? எங்க ஊருக்கான தேடி வந்தேன். இங்கதான் பொண்ணு எடுத்திருக்கான், மாமியார் வீட்டுக்கு வந்திருக்கான், கூட்டு போலான்னு வந்தேன். சொக்கனே சொக்கங்க பேர்ல எங்க ஊர்ல எந்த பிள்ளையும் கட்டி கொடுக்கல, கட்டி கொடுக்க மாட்டாங்க. எங்க ஊர்ல எவ்வளவு சொக்கங்க பேருக்கு வாக்கப்படல. ஆனா நாங்க இந்த ஊர்ல பொண்ணு எடுத்துருவோம்ல. அடுத்த ஒரு கண்ணுக்கு என்ன இங்கேயே வேலை? இல்ல உங்களுக்கு உங்க ஊர்ல வேலை இருக்காதான்னு கேட்க. இல்ல உங்க ஊர்ல தெருவே இல்லையா என்ன? உங்க ஊரே எங்க ஊருக்கு போறதுல தான் இருக்குது. இருக்கு பாருங்க. நீங்களே எங்க வந்து அங்க வரணும். இதுல ஊர் பெருமை வேற. யாக்கி எடுத்து மட்டும் குறைச்சல் இல்ல. எங்க ஊரை ரொம்ப மட்ட தட்டி பேசுனீங்க, அதுக்கு அப்புறம் தான் இருக்குது. இன்னொரு வாட்டி என்ன பின்னாடி வந்த பார்த்தேன். ஆமா எனக்கு பின்னாடி வந்து ரொம்ப ஆசை பாரு. அதான் சொல்றேன் எங்க சொக்கனை தேடி வந்தேனே. அப்ப சொக்கனை தேடி போண்டதுனே யார் பின்னாடி வந்துட்டு இருக்கீங்க? நான் போறேன்ல, நீ வந்துட்டு இருக்க. அப்போ முன்ன போங்க, நான் பின்னாடி வந்துக்கிறேன். ஏன் என்ன ஃபாலோ பண்ணி நீ வரதுக்கு? என் பின்னாடி பொம்பளை பிள்ளை வரது எனக்கு பிடிக்காது. ஆனா பொம்பளை பிள்ளைங்க பின்னாடி இவரு போவாரு. ஆமா எனக்கு வேற வேலை வெட்டியே இல்ல பாரு. பொம்பளை பிள்ளை பின்னாடி நான் போயிட்டு இருக்கேன். அப்படி எத்தனை பொம்பளை பின்னாடி நான் போயிட்டு இருந்தேன்? நான் போனது ஒரே ஒரு பிள்ளை தான். ஆமா நான் வேற எவ பின்னாடி போனது இல்ல. ஒரே ஒரு பிள்ளை தானா? அது யாரு? அவசியம் ஒன்று சொல்லணும்னு கேட்க. பாவம் எங்க ஊர் பிள்ளை வந்துடக்கூடாதுல்ல, காப்பாத்துறதுக்கு தான் கேட்டேன். ஆமா உங்க ஊர் பிள்ளையே தான். எங்க ஊர் பிள்ளையா? ஆமா அவளை பார்க்காம என்னால இருக்க முடியல. அதை தினமும் வந்துட்டு போறேன். யாரவா? அப்படி போய் பத்த வச்சுட்டு வரதுக்கா? அவ என் மனசுல இருக்கா, அது போதும். போயும் அந்த பிள்ளைக்கு ஒரு ஆளே கிடைக்கலையாங்க. உங்களை போய் பாத்துருக்கா? சரி எங்க ஒரு பையனை விரும்பதே பெரிய விஷயம். அதே நான் விரும்பலாம் பெரிய விஷயம். உங்க ஒரு பிள்ளைக்கு அதிர்ஷ்டம் கிடைச்சிருக்கு. ஆமா அதிர்ஷ்டம் தான். எங்க ஊர் பிள்ளை அதிர்ஷ்டமா தான் இருக்கும். இந்த ஊர் பெருமையை விட்டு தள்ளுன. நீ போ 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 வேலையை பாரு போ.
நீ முன்னால போனா நான் பின்னால வருவேன். எம்பி மாதிரியா பேசுறாரு. ஆமா, இந்த தேர்தல் பாராளுமன்றம் அது இதுன்னு எதுவும் உங்களுக்கு கிடையாது? வாலிஸ்ல எதை பண்ணுமோ அதெல்லாம் பண்ண முடியும். ஏன்னா இது வாலிப வயசு. நல்ல ஜோக், சிரிச்சிட்டேன். நானும் சிரிச்சிட்டேமா. நீ சிரிச்சதை பார்த்து சிரிக்கலாம் செய்வியாங்க. சிரிப்பா மத்த நக்கல் பண்ணி சிரிப்பா. என்ன ரொம்ப இன்சல்ட் பண்றீங்க. நல்லதுக்கு இல்ல சொல்லிட்டேன். இந்த மத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணதை கொஞ்சம் குறைச்சுக்க என்ன. ஆமா, ஊர்ல ஹோட்டலுக்குலாம் அட்வைஸ் பண்ணது எனக்கு வேலை. இப்ப பெரும் வேலையை நீ அதெல்லாம் பார்த்துட்டு இல்லையா? என்ன ரொம்ப இன்சல்ட் பண்ணீங்க. அதுக்கு அப்புறம் தான் இருக்குது. கேள்வி கேளுவா. கேள்வி நான் குமரி. அப்படி ஒண்ணும் தெரியல. என்ன ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டு இருக்கீங்க சொல்லிட்டேன். பஞ்சோட புடிச்சு தள்ளி விட்டுறேன். இவ தள்ளுனாலும் தள்ளிடுவா. எதுக்கு ஒரு பின்னாடி நிப்போம். அந்த பாயா இருக்கட்டும். போட்டோம். என்ன போட்டு பின்னாடியே ஃபாலோ பண்ணி வரலாம்ல? நல்லா இருக்குதா? நல்லா இருக்கு. போய் தானே வந்தேன். ஆளும் மண்டையும் பாரு. மண்டை பத்தி நீ பேசாதம்மா. என்ன யாரும் இந்த அளவுக்கு இன்சல்ட் பண்ணதே கிடையாது. இதுக்கெல்லாம் சாத்து வச்சிருக்குது. ஆஹா, இந்த அளவுக்கு காய் போச்சுதா. பசு மாடு முன்னாடி போகுது, கருப்பு கால பின்னாடியே போகுதே. அப்படி போக கூடாதே. இன்னைக்கு 2 பேரையும் கையும் களவுமா புட்டிச்சு நடு தெருலட்சுமி பாட்டி கேள்வி கேட்கல. நான் தங்கமே இல்ல. வடி வேற கண்ணால பாக்கலனால அவளுக்கும் காட்டணுமே. இன்னைக்கு பஞ்சாயத்தை கூட்டிட வேண்டியதான். எம்பி நல்ல வேலை பாக்குறீரே. உம்முடைய தொண்டுதான் நாட்டுக்கு ரொம்ப தேவை. நீ முன்னால போன நான் பின்னாலே வாரேன். கட்ட புள்ள. ஐயோ, எருமை மாடு மாதிரி நீங்க வந்துட்டு என்ன பத்தி கட்டப்புல சொல்லிட்டு இருக்கீங்க. தொலைச்சு. ஓ, நான் பாட்டு படிச்சேனாக்கோ. கட்ட புள்ள அடி என்னடி ரக்கமா பல்லாக்கு நெளிப்பு என் நெஞ்சு குழுங்குதடி. எம்பி தானே எப்படி? ஊருக்குள்ள வாங்க, வந்ததுக்கு அப்புறம் தான் இருக்கு. நீ முன்னாலே போ நான் பின்னாடியே வாரேன். நீ முன்னால போன நான் பின்னால வாரேன். நீங்க 2 பேரும் போங்க, நான் பின்னாடியே வாரேன். மரியாதையை ஓட்டத்துக்கு வீசுங்க. நான் மேல வர மாட்டேன். நீ வராம நான் விட மாட்டேன். மேல ஏறி வா. அங்க நின்ன ஊர்காரன் பாத்துறாண்டி. இங்க வா. நான் மேல வர மாட்டேன். என் பேக்கத்துக்கு போடுங்க. நீ மேல வராம நான் நோட்டத்துக்கு போட மாட்டேன். மேல வாடி. வா மேல ஏறு. நான் வர மாட்டேன். வா. இவளை ஏற்பாடு பண்ணதே உனக்காக தான். மேல வர மாட்டேன்னு புரியாத நிக்கிற. மேல வாடி. நான் வர மாட்டேன். ஜோக்கில் நின்னு பேசிட்டு இருக்காடி. எங்க அப்பா குதிரை இல்ல மாதிரி நம்மளே நெத்தி எடுத்து காட்டி கொடுத்துருவோம். மேல வா. பாரு, நான் உங்களை ஏமாத்தி விட்டுட்டு வந்திருக்கேன். சீக்கிரம் மேல வா. மேல வந்து யாரும் பார்க்க முடியாது. மேல வா. எனக்கு பயமா இருக்கு. அதான் நான் இருக்கேன்ல, வா. உங்களால எனக்கு பயமே. வாடி, ஒண்ணும் பண்ண மாட்டேன். வா. ஒண்ணும் பண்ணக்கூடாது. அப்படிதான் வருவேன். அம்மா தாயே, நான் நல்லபடியா தான் கூப்பிடுறேன். வா. இதுக்கு ரொம்ப அழகா இருக்கா. ஆரம்பிச்சிட்டீங்களா? சும்மா சாதாரணமா தானே சொன்னேன். எங்க அவன் உனக்கு அழகா இருக்கா, அதான் சொன்னேன். போதும். ரொம்ப தெளிவு படுக்கு. சும்மா இருங்க. சரி வா. என்ன? வாயா. வேண்டாம் சொன்னா கேளுங்க. வாடி. வேண்டாம் சொல்லிட்டேன். வேண்டாம் கிட்ட வராதீங்க. வந்தீங்கன்னா நான் இறங்கி ஓடிடுவேன். எங்க இறங்கு பாப்போம். இறங்கிடுவேன். இறங்குறதுக்கு ஏணி படி வேணுமே. அப்படி எடுத்துட்டீங்களா? குதிச்சோம், அவ்வளவுதான். ஏணிப்படி எடுத்துட்டேன். ஏன்னா வேற யாரும் மேல இருந்தோட அடப்பாவி. ஃப்ரீயா இருக்கலாம். வா. நிறைய பேசலாம்டி. இங்க வா. ஐ வாரேன்னு சொல்லிட்டா. வா வா வா. என்ன ஏதோ பேசணும்னு சொன்னீங்க? என்ன? அது வா. அது நிறைய இருக்கு. கண்ணுக்கிட்டு பேசலாமே. ஒண்ணு வேண்டாம். அப்படிலாம் சொல்லக்கூடாது. இதுக்கு வரைக்கும் நான் என்னென்ன பிளான் எல்லாம் போட்டிருக்கேன்னு எனக்கு மட்டும் தானே தெரியும். இதுக்கப்புறமா பேச்சே கிடையாது. வேண்டாம். இங்க நிக்கதானே 2 பேர் வந்தாவ. அந்த நிக்கவல இருங்க. ஊர் இருக்கவெல்லாம் கூட்டிட்டு வந்து உங்களை 2 பேரும் கையும் களமா மாட்ட வைக்கல. நான் தங்கமே இல்ல. தாசுமாமாய். என்னல இதை எதுக்கு எதுக்கான அண்ணா கூப்பிட்டு இருக்க? இல்ல என்னத்துக்கு தாசுமாமான்னு கூப்பிட்டு வந்தா? என்னத்துக்கு? ராணி அக்காவா? என்ன வேலை பார்த்து வச்சிருக்கான்னு தெரியலையே. எங்க ஐயாக்கு தெரிஞ்ச காண்டாயிரு வர. ராணி அக்கா கேளல. அந்த அக்கா இல்ல, அந்த அக்கா தாஸ்மாமா கிட்ட இந்த லெட்டர் கொடுக்க சொன்னாவ. கொடுத்த நாளனா தருவாவலாம். அத்திச்சாலே முடிஞ்சது. அடி ராணி, கொடுத்து விட்டதுக்கு உனக்கு ஆளே கிடைக்கல. அத்திச்சாலி முடிஞ்சது. மணி அங்க போல, தெருக்கு போல. என்னக்கா?
தாசு மாமா தெருல நிப்பான்டா, அங்க போய் கொண்டு குடு. என்னக்கா? டேய், தாசு மாமா தெருல நிப்பான்டா, அவன் எதுக்குடா வீட்ல இருக்க போறா? போ 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 போ, அங்க போ அங்க போ. எது வரைக்கும் போகுதுன்னு நானும் பாக்குறேன். அடியே ராணி, குடுத்துட காலையில இல்ல அவன் தெருல நிப்பா போல. ஆமா, அது என்னதுல தெரியல, ராணி அக்கா தான் குடுத்துட்டாவ. அத கொண்டா ஐயோ தாசனிங்கிட்ட தானே குடுக்க சொன்னாவ. ஆமா, இல்லனா என்ன அழகா தாசனிங்கிட்ட கொண்டு ஒப்படைச்சிட்டான். கொண்டால பையவுல என்ன இருக்கும். சரி சரி, கொண்டு கொண்டு கொடுத்துரு போ. தெருல தான் இருப்பான், கரெக்டா அவன் கையில கொண்டு குடி, வேற யார் கையிலயும் கொண்டு கொடுத்துறாத. சரிங்கக்கா. ராணி, உனக்கு எத்த மாதிரி மூளையே இருக்குது, இவங்கிட்ட கொடுத்து விடுவேட்டி. அம்மா, ஆதிரவனை காலையில இருந்து பார்க்கவே இல்லையே, எங்க போனா? ஆத்துக்கும் வரல, வீட்லயும் காணோம். வீட்டுல போய் கேட்டு வருவோம். அப்படிலாம் ஒரு நாளைக்கு நம்மள பார்க்காம இருக்க மாட்டாள. காலையில இருந்து இப்படி பார்க்காம இருந்தா தமிழ் தான் இப்ப வந்துட்டு போறா. ராணியும் என்ன வீட்டுல தான் இருக்கா. ஆதிரா அப்ப மீனா என்ன ஒருத்தி வந்து எட்டி பார்க்காம இருக்காளவ. எல்லாத்தையும் வாட்ச் பண்ணிட வேண்டியதான், என்ன பண்ணிட்டு இருக்காள் ஒன்னு பார்க்கணும். ஆமால, ஒரு கேஸா முட மாட்டேங்குது, என்ன செய்யனே தெரியல. அந்த நம்ம திருவள்ளுவர்ல அந்த புது ஸ்டாண்டு அதுல இன்னொரு சர்க்கிள் வருதேன், அங்க கேட்டு பாத்தியா? போனேன் அன்னைக்கு, போயிட்டு வந்தேன், ஒன்னும் சரிப்பட்டு வரல. அன்னைக்கு ஏதாவது ஒரு கம்பெனிக்கு போனேன், இந்த முடிச்சு கொடுங்க 1000 ரூபாய் தாரேன்னா, அதுக்கப்புறம் அந்த பேச்சே காணல. கான்டாக்ட் பண்ணதுக்கு போனு கேட்காங்க, போனுக்கு எங்க போவ? நம்ம ஊர்ல போனு நம்ம சின்னத்திர வீட்டுல மட்டும் தான் இருக்குது, வேற யார் வீட்லயும் இல்ல. அவன் இப்ப கொஞ்ச நாள் என்கிட்ட மூஞ்சி தூக்கிட்டு அலைதான். மூஞ்சி தூக்கிட்டு அலைஞ்சாலும் அவன் அதெல்லாம் ஒன்னும் சொல்ல மாட்டான். போன் நம்பரை கொடுத்து போடு. அவன் நீ செஞ்ச காரியத்தை பார்த்தா கோத்துல இருக்கானே தவிர வேற ஒண்ணும் இல்ல. அதனால உனக்கு இவ்வளவு ஆகாதுடே. என்னல அது ராணி ஏதாவது கொடுத்துட்டு இருப்பாளா? அங்கே நீ சத்தம் போட்டா கழுத்து நெரிச்சிருவேன். ராணிக்கா உங்ககிட்ட இத கொடுக்க சொன்னாங்க. கொண்டா கொண்டா. என்னதுல? ஒண்ணு இல்ல. ஏ ராபேசா, எல்லாம் மீன் பிடிக்க போமா? நான் தூண்டில் எடுத்துட்டா இரு, நான் தூண்டில் எடுத்து வரேன். தாசு, நான் வீட்டுல தூண்டில் எடுத்து வரேன், மீன் பிடிச்சு போலாம். சரி, நீ போய் தூண்டில் எடுத்துட்டு வா. எல்லாத்தையும் உணவு கம்பி எடுத்தது இல்ல. கருவப்பையா பிறந்த நாள் பரிசு காத்திருக்குது. அபிராமி சினிமா கோட்டைக்கு ராத்திரி 6 மணிக்கு. ஆகா, மனிதன் 6 மணி ஆப்போத, கிளம்பிட வேண்டியதான். என்ன பரிசு கொடுக்க போறா? ஆகா பாப்போ. சரி, கரெக்டா 6 மணி ஆகுது, வந்திருப்பா, நம்மளும் போவோம். என்ன இங்க தானே வந்துச்சு? ஏ வடிவே, ஏ தங்கம், என்னத்துக்கு கூப்பிட்டா? ஏ நீ ஊருக்காரையெல்லாம் இப்ப நீ கூப்பிடுற, எல்லாரையும் கூப்பிட்டுட்டு வர. ஏ தங்கம், எதுக்கு தங்கம்? இன்னைக்கு அந்த எம்பியும் அந்த தமிழ் பிள்ளையும் கையும் களவுமா மாட்ட போறாவ. அவ எங்க தான் போய்கிட்டு இருக்காவ? கையும் களவுமா இன்னைக்கு புடிச்சு நட்டு வீதியில நிப்பாட்டுறோம். எங்க போய்கிட்டு இருக்காவ? நம்ம அபிராமி சினிமா கொட்டையில அங்க ஓடிதான் போய்கிட்டு இருக்காவ. அங்க போனா கையும் களவுமா புடிச்சிடலாம். அந்த சினிமா கொட்டையிலையா? அங்கேதான். ஏன்னா இப்ப அங்கதானே கொஞ்சம் இருட்டா இருக்கும், அது அங்கோடி போயிருக்காவ. நாம கையும் களவுமா புடிச்சு நடு வீதியில நிப்பாட்டுதான். போ போ, ஊருக்காரையெல்லாம் கூட்டிட்டு வா. உன் மருமவா, அந்த அவ மருமவா, நம்ம வேலாயுத மருமவா, எல்லாத்தையும் கூட்டிட்டு வா. இந்த ஊருக்கு வாழ வந்த அத்தனை வரையும் கூட்டிட்டு வா. அப்புறம் இந்த ஆம்பளைலாம் வேண்டாமா? அந்த நாராயணே, அந்த சுப்பு, இவனெல்லாம் கூட்டிட்டு வா. இவனு தான் நல்ல நறுக்கு 4 கேள்வி கேட்பான், அவனையும் கூட்டிட்டு வா. இன்னைக்கு நம்ம ஊரையே நம்ம கலவரமா ஆக்குதான். வர இந்த ஊருக்காரனுக்கும் நம்ம மேல பயமும் இல்ல, மரியாதை இல்ல. அதெல்லாம் காட்ட வேண்டாம். ஊருக்குள்ள தெருக்குள்ள ஒரு நாள் இருக்கக்கூடாது, சில்லுவண்டு கூட இருக்கக்கூடாது. எல்லாரையும் கூட்டிட்டு தியேட்டர் வழியா நம்ம சின்னத்துல இருக்கானே அந்த வயலுக்கு வந்துருங்க. சரி, அப்போ நீ முன்ன போ, நான் எல்லாரையும் கூட்டிட்டு பின்னாடி வரேன். கையும் களமா புடிச்சாதான் நாம மேல எல்லாத்துக்கும் பயம் வரும். ஆமா வடிவே, நாம யாருன்னு காட்டணும் வடிவே. பயம் துளிரிட்டு போச்சு இவனுக்கெல்லாம், எகத்தாளமா போச்சுல்ல. அந்த 5 சில்லுவண்டு நம்ம பார்த்து என்ன சிரிப்பு சிரிக்குது. நாம யாருன்னு காட்ட வேண்டாம். அந்த எம்பியும் தமிழும் கையும் களவுமா மாட்டணும். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்துக்கப்படாதா? இப்பதான் அந்த தாசு பையனும் அந்த ராஜா பையனும் நின்னானுவ, அவனும் சேர்த்து கூட்டு போயிருக்கலாமே. அவனும் தான் நல்ல அடிதடி போடுவானுவல. முத ஊருக்காரைய கண்ணுல காட்டினாதான் இந்த பையில வெளுத்து வாங்குவானுவ. ஒரு வாய பையில நம்ம ஊருக்கு இருக்கக்கூடாது. அவ்வளவு பேர் சேர்ந்து இந்த எம்பியை அடிச்சு துவச்சம் பண்ணல. சரி பேசிட்டு இருந்தா 2 ஓடிடுவாங்க. நான் போய் பிடிச்சு வைக்கேன், சீக்கிரம் வாங்க.
ஐயோ போங்க, எனக்கு வெக்கமா இருக்குது. ஏன்டி வெக்கப்படுற? இங்க யாருமே இல்ல, இங்க யாருமே வரமாட்டாங்க. எங்க வீட்டு பராசலுக்குலாம் யாராவது வருவாங்களா சொல்லு? சும்மா இருங்க, நானும் வர மாட்டேன் போங்க. ஐயோ எனக்கு வெக்கமா இருக்கு, நான் வரல. டி அப்பெல்லாம் பண்ணதுட்டு இதுமே சந்தர்ப்பம் கிடைக்காதுடி. என் தங்கச்சி வேற வீட்டுல காணல, சொன்னா கேளு வாடி. நான் மாட்டேன், சும்மா இருங்க, நான் மாட்டேன். நீ வெக்கப்படும் போது இன்னும் அழகா இருக்க. ப்ளீஸ்டி இது ரொம்ப கெஞ்ச வைக்காதடி. ஐயோ சும்மா இருங்க, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். அடி ரொம்ப சோதிக்காத. நான் கோபப்பட்டுன்னு சொல்லிட்டேன். உனக்கு தான் என் மேல நம்பிக்கை இருக்குல்ல? 100% நம்பிக்கை இருக்கு. எனக்கு ஒரு பிரச்சனை ஒண்ணு, என்ன கூட்டிட்டு போனவர் தானே. வேற என்னடி, இன்னத்துக்கு ஓடி போயிருந்தா புது முன்னாடியா இருக்கும். கொண்டு கூட்டு கூட வந்திருக்கலாம். இங்க பாரு, நான் அதெல்லாம் போகல. இருந்தாலும் ப்ளீஸ்டி வாட்டி. என்னங்க போடி, வாழ்ந்துதான் வாய. அப்படித்தான் என்ன நம்பணும். ஏடி போங்க. போங்க. கண்ணை மூடணும். அடியே கண்ணை முடிச்சு கொடுத்தா நல்லா இருக்காதடி. கண்ணை மூடதான் நான் தருவேன். ஐயோ ஏன்டி இப்படி பண்ற? நீங்களும் கண்ணை மூடணும், நானும் கண்ணை மூடணும், அப்பதான் தருவேன். ஐயோ அழகு ரசிச்சுட்டு வாங்கலான்னு பார்த்தேன். போடி, கண்ணை மூடுங்க, அப்பதான். சரி குடு, சீக்கிரம் குடு. ஷோ தாரேன், ஏன் அவசரப்படுறீங்க? என் அவசரம் எனக்கு தானே தெரியும். சீக்கிரம் சீக்கிரம் குடுடி. நீ அப்படியே ஊர்க்காரங்களெல்லாம் கூட்டிட்டு வா. இங்க என்ன நடக்குது தங்கம்? இது இன்னைக்கா நடக்குது? இத தினம் நடக்குதே. இப்ப இதெல்லாம் நம்ம பிடிச்சு கொடுக்க வேண்டாம், இது மெதுவா பிடிச்சு கொடுத்துக்கலாம். இப்ப பிடிக்க வேண்டியது முக்கியமானது ஒண்ணு. போ ஊர்க்காரெல்லாம் கூட்டிட்டு வா. அத ரெண்டுத்துக்கு ஒரு பஞ்சாயத்தை முடிச்சிடணும். இன்னைக்கு எல்லாம் கூண்டோட சிக்கும், பாத்துக்கிட்டே இரு. என்ன உன் மர்மம் வரால என்ன? பின்னாடிதான் நிக்கட்டும். கொடுத்துருவேன். குடு, நாங்களும் பாக்கிறதுக்கு தான் நிக்கோம். நீ குடுக்க போறியா இல்ல நான் குடுக்கட்டுமா? ரொம்ப தான் அவசரம், நானே கொடுக்க போறலங்கா. கொடுக்கட்டும். இன்னைக்கு பஞ்சாயத்துல நிப்பாட்டிட மாட்டேன். கொடுத்துருவேன். கொடுக்க போறா. எங்க? அங்க பாரு. எங்க போனவ? பய ஒளியில விளைச்சல இருக்குக்கா, நமக்கு தண்ணி கட்டிட்டு போதுவே. சரி, இப்ப நாம இவியல பிடிக்க வரல, நாம பிடிக்க வந்தது அந்த எம்பியும் தமிழ் தான். அவியல பிடிச்சா இவியல தானா சிக்குவவன். பாலோமிக்கா போ, நானும் வரேன். இனி என்ன நக்க போறலாம் இந்த ஊர்ல பார்க்க போறமா தெரியலையே. சீக்கிரம் வாக்கா, இருட்டதுக்குள்ள போய் கையும் கழுவ பிடிக்கணும். சத்தியமா நான் எதிர்பார்க்கவே இல்லை தெரியுமாடி. போங்க. கள்ளி, இவ்வளவு பெரிய சர்ப்ரைஸ் கொடுப்பேன்னு நான் சத்தியமா எதிர்பார்க்கலடி. போங்க, எனக்கு வெக்கமா இருக்கு. அதான் கொடுக்கறத கொடுத்துட்டியா, இப்ப என்ன வெக்கம்? அவ்வளவு வெக்கமாவா இருக்கு? நான் சூப்பரா கொடுத்தடி, சத்தியமா சொல்றேன். இவ்வளவு அழகான பரிசு கொடுப்பேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லடி. எப்பா கொடுத்தது ராணி தானா? நான் தாண்டி வெக்கப்படணும். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் டி. ஆனா ஓம்பந்தலுக்கு வட்டியும் முதலுமா சேர்த்து கொடுத்துருவேன். போங்கவா. ஓம்பந்தாலே போ, ஜூலை 18 நச்சுன்னு கொடுத்துருவோம். பார், வட்டி முதலுமா சேர்த்து கொடுத்துருவேன்னா. எப்போ கனவு மாதிரி இருக்கட்டி. இது ஊரு தானா இல்ல தெரியாமத கேட்க, இது ஊரான்னு கேட்க. ஒண்ணு இல்லைங்க, சும்மா பேசிக்கிட்டு இருக்கான். நான் சொல்லும் போது நீ நம்ப மாட்டேன்னு சொன்னிய பாத்தியா உன் மகனுக்கு லட்சணத்தை. ஐயாடி அப்ப நம்ம ஒண்ணு சண்டை போட்டு உருளுங்க. தங்கக்கா பாய வச்சுக்கிட்டு சும்மா இருங்க. தாசே ஏல தாசே. ஐயோ அம்மா, ஐயோ எடி சுத்தி வளைச்சிட்டாங்கடி. இப்ப என்ன பண்ண? என்னங்க? சரி அப்படியே நவுண்டுருவோம் சரியா? பாரு, இன்னைக்கு மட்டும் இவ கையில சிக்கணும், அவ்வளவுதான். வா எங்கேயாவது ஓடிடுவோம். இப்போதைக்கு தப்பி போண்டி வாடி. எங்க ஐயன் கையில மட்டும் நான் சிக்குன
வாலிப்பையன் கூட பார்க்க மாட்டாரு, புரட்டி எடுத்துருவாரு. பரவாயில்லையா? நீங்க அடி வாங்க கூடாது. அப்படிதான் வா, ஓட்டத்தை பிடிப்போம். பாத்தியா, உன் மகன் இன்னும்லாம் அணைச்சுக்கிட்டு நிக்கான். என் மானத்தை வாங்கிட்டானே, என் மானத்தை வாங்கிட்டானே. ஏல ஓடல. இல்ல வீட்டுக்கு போன்னு சொன்னேன். சும்மா தான் பேசிக்கிட்டு நின்னோம். இல்ல தோள்பட்டில இருந்து கையை எடுல. சும்மா பேசுறதுக்கு எதுக்கு அணைச்சு வச்சிருக்க? கேளவி, இதெல்லாம் தங்கம் கறி வேலைதான். சரி, நம்ம ஓட்டத்தை பிடிச்சிருவோமா? நான் 1 2 3 சொல்லுவேன், கைய பிடிச்சிக்கிட்டு ஓடி வந்துரு. எப்படி உங்க கைய பிடிச்சிட்டு ஓடி வரேன்னு மட்டும் பாருங்களேன். 1 2 நான் சொல்றேன்டி. இப்ப டைம் இல்ல. 3 அத சொன்னனே, சும்மா பேசிட்டு இருப்பான். அதான் அப்படியே போயிட்டான். ஓ பொண்டாட்டி பேச்ச கேட்காத. உன் மவனை கெடுக்கதே உன் பொண்டாட்டி தான் பாத்துக்க. இவ்வளவு நாலு சாத்து சாத்துனா உன் மவன் தானா அடங்குவான். பொண்டாட்டிய ஒரு அடிச்சு உதச்சி பிறக்கி வைப்பானுவ கண்டிருக்கு அப்படின்னா அவனு பயப்படுவாள புருஷனுக்கு. இவனும் தான் ஈக்குவலாச்சு நடத்திக்கிட்டு இருக்கானுவல. உன் என்னோட பத்தக்கம் பார்த்தல. சும்மா சும்மா பேசிக்கிட்டு இருந்தாங்க. சொன்னா கேளு, உன் மோனுக்கு எடுக்கதே உன் பொண்டாட்டி தான் பாத்துக்க. இவ்வளவு நாலு சாத்து சாத்து எனக்கு இன்னும் 2 வேலை இருக்குது, நான் பாத்துட்டு வரேன். அட எடுபட்ட தங்கம், இன்னும் ஊர்ல இருந்து 4 பேரை கூட்டிட்டு வாங்க, எல்லாரும் கண்ணால பாக்கட்டும். நல்ல நேரம் கீதா வந்தா. அம்மா சின்னத்தூர் அம்மா எங்க? அந்த வந்துகிட்டு இருக்காவே. நீங்க சொல்றது நெசமா? நான் ஏதாவது சொன்னது பொய் இருக்குமா சொல்லி? நான் கண்ணால காட்டுறதுன்னு உங்களை கூட்டு வந்துட்டு இருக்கேன். வாங்க வாங்க வாங்க. சின்னத்தூர் அம்மா வாங்க. நீங்க சொல்றது உண்மையா? நான் போய் சொல்லுவேனா? இப்ப பாத்து எங்கிட்டு கோமா எங்கேயோ போயிட்டானே. இங்கதான் மாடு மேய்க்க வாரேன்னா ஆளை காணும். அவன் இருந்தவனும் நல்லா தூக்கி போட்டு மிதிப்பான். அதான் அவனை தேடிட்டு இருக்கேன். அவனை எங்கேயாவது மீன் கிட்ட பிடிக்க பேர்ப்பானுவேன். இங்க வா, நான் காட்டுறேன். சின்னத்துல பையில காணுமே. இங்க தானே நின்னாவ. எக்கா நல்லா தெரியுமா? இங்கதான் நின்னாவலா? இப்ப வரவா பாருங்க. எக்கா அந்த பாருங்க, மேல கொட்டகை போட்டிருக்குல்ல, அங்க போய் தான் 2 பேரும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணா இருக்காவன்னு நினைக்கிறேன். வேற என்ன பாத்துக்கிட்டே அங்க வச்சு அடிச்சு தம்சம் பண்ண வேண்டாம். நம்மளாம் கண்ணால பாத்துக்கோ. இதுக்கு மேல என்ன சாட்சி வேணும்? அங்க கட்டி வச்சு உரிக்க வேண்டியதா? விடக்கூடாது விடக்கூடாது. அங்க வச்சே கெட்டி தோலை உரிக்கணும். அடுத்த ஒரு கணக்கு இங்க வேலை பாரு. எனக்கு என்னமோ அந்த கொட்டாய் மேலதான் உட்கார்ந்து பழக்க விடுதான்னு நினைக்கேன். என்ன நான் இங்கதான் பார்த்தேன். அன்னைக்கு கூட இங்கதான் மயக்கம் போட்டு விழுந்து கிடந்தா பாத்துக்க. அதுக்கு அந்த கூட்டணிகள்லாம் ஒத்தழைச்சாலுவ. அன்னைக்கு கீழே படுத்திருந்தாவ, இன்னைக்கு மேல படுத்திருக்காவன்னு நினைக்க பாத்துக்க. இது என்ன பொழப்பு? இவளை பெத்ததுக்கே அவன் நாண்டுகிட்டு சாவலாம். கரெக்டா சொன்னேன். அவனையும் அவளையும் பெத்தவியெல்லாம் நாண்டுகிட்டு தான் சாவணும். ஆமாக்கா, விடவே கூடாது. நம்ம ஊர் மானத்தை வாங்கிக்கிட்டு இருக்கா, விடலாமா? விடக்கூடாது விடக்கூடாது. இதுங்க கையும் கழுவா பிடிக்கிறோம். அந்த கொட்டைக்கு போற யானிப்படி எங்க? ஆமா, இது எங்கிட்ட கொட்டை தானே. யானிப்படி எங்க? யானிப்படி இல்லாட்ட என்ன? இருங்க, நான் எடுத்துட்டு வரேன். யானிப்படி இருக்குல்ல, போட்டு மேல ஏறிடுவோம். நீயே சொல்லிட்ட. இங்க பாரு, எல்லாரும் மேல ஏறுதோம், கையும் களவுமா பிடிக்கிறோம். அவளையும் அவனையும் பெத்தவில நாண்டுகிட்டு பிடிங்கிட்டு சாவற மாதிரி கேள்வி கேட்கும். என்ன சரிதானே? அதான் சரிக்கா. புள்ளை வளர்க்காத புள்ள ஆமை பையன் தானே, பொட்ட பையன் தானே. ஒழுக்கமா புள்ளை வளர்க்கண்டா. அவளுக்குலாம் இதான் கேடி. இன்னைக்கு போய் இருக்குதுக்கா. எல்லாரும் ஊமை போல வாங்க. நம்ம சத்தம் கொடுத்துட்டு போனோம்னா கலைஞ்சு ஓடிடுவ. ஆமா ஆமா, அடக்கல்லாம மேல ஏறுங்க. அடக்கல்லாம மேல ஏறினதான் சரியா இருக்கும். சும்மா இருங்க, நான் வீட்டுக்கு போறேன். போயிருவேன். சும்மா இருங்க. சும்மா இருக்காவ. என்னல இது? இல்ல என்னது? ஐயோ, போச்சுதே. மானம் போச்சுடா. ஏடா, சரி, மானத்தை வாங்கிட்டு நிக்கறாங்க பாரு. சரி, எந்திரிச்சு நின்னு போ. போச்சுடா. சரி, ஒழுங்கா நின்னு வரேன். திருந்தவே மாட்டீங்களா நீங்க? ஆமால, நானா திருந்தணும். எதுக்கு ஊரைய கூட்டு வந்திருக்கீங்க? எல்லாம் என் தலை எழுத்து. உங்க தலையெழுத்துல என் தலையெழுத்து. இப்ப எதுக்கு ஊரைய கூட்டு வந்து நிக்கிறீங்க? எல்லாம் தங்க கிளவியால ஊருக்கு முன்னாடி என் மானமே போச்சுது. அத்தி இவ இருப்பாடு தெரியாம வந்துட்டேடா. இது ஓட விட்டு அடிப்பாடு. அம்மா அந்த எம்பியும் தமிழ் தானே வந்தவ. இவ 2 எப்படி ஜோடி மாறிச்சுன்னு தெரியலையே. இவ புரட்டி புரட்டி அடிப்பானே. தங்க கிளவி, ஊரையே கூட்டு வந்து என் மானத்தை வாங்கிட்டல நீ? இல்ல, ஜோடி மாறி போச்சுது. இனி என்னென்ன கேள்விலாம் கேட்க போறணும். இன்னைக்கு வீட்டையே 2 ஆக்கிடுவான். எல்லாம் போச்சு, எல்லாம் ஒன்னாலதான். என் மானத்தை வாங்கிட்டல நீ? மானம் போச்சுது. வேண்டாம் வேண்டாம்னு சொன்ன அவங்க கிட்ட கேட்டீங்களா? இல்ல, இது லைக் படாது. இன்னைக்கு ஒரு முடிவு பண்ணாதான் சரிப்படும். ஊரே கூட்டு வந்து கட்டிச்சிட்டவல்ல, இன்னைக்கு வீட்டு நடக்கிறத மட்டும் பாரு. சும்மா இருங்க, அதான் மானம் போனது போச்சுதே. இல்ல, இன்னைக்கு தங்கம் போடுற பாட்டை பாரு. கூட்டு சென்றதுக்காக எங்க அம்மா போடுற பாட்டையும் பாரு. இல்ல இல்ல, இதை நான் சாதாரண விட போறது இல்ல. இன்னைக்கு என்ன வேடிக்கை மட்டும் பாரு.
என்னங்க என்னங்க நான் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் மீன் பிடிக்க போறேன்னு போய் சொல்லிட்டு உன்னை பார்க்க வந்துட்டேன். அது என்னமோ தெரியல, உன்னை பார்க்காம இருக்கவே முடியல. அப்படியா? உன்னை பார்க்காம இருக்கவே முடியல. எப்பவும் கண்ணுக்குள்ள நீதான். சரி, கண்ணை மூடுங்க, நான் உங்களுக்கு ஒண்ணு கொடுக்கணும். என்ன? ஐயோ, கண்ணை மூடுங்க. சரி. கண்ணை மூடிட்டேன், கொடு. கண்ணை மூடிட்டேன், கொடுப்பேன்னு சொன்ன, கொடுக்க காணோம். இப்ப ஊரே சேர்ந்து உனக்கு கொடுக்கும், இருமவனே. கொடுடி, கொடுப்பேன்னு சொன்ன. அவசரப்படாதீங்க, இருங்க. இது எப்போ கொடுத்து நாம எப்போ கிளம்ப? தமிழே, ஆனா ஒண்ணுடா, தங்கங்களை எது பார்த்தாலும் நல்லதான் பாக்குது. தங்கம் பார்த்ததுல உருப்படியான வேலை. ஏதாவது ஒண்ணு பண்ணுங்கடா. இந்த தங்கத்தை ஏதாவது பண்ணுங்கடா. எதுடா, இன்னைக்குதான் உருப்படியான வேலையை பார்த்திருக்குது. கொடு, சீக்கிரம் கொடு. ஐயோ, மனத்தை வாங்கினேன், சத்தம் கொடுங்கடா. ராஜா, ராஜா, ஏ ராஜா, யார வந்திருக்காங்கடே? தெரியாமதான் கேட்க, இது ஊராட, இந்த ஊர்ல வாக்கப்பட்டு வரணும். நீ பார்த்த பார்வைக்கு இரு. இது ஊரான்னு கேட்க மானத்தைய வாங்கிட்டு இருக்கான். டே ராஜா, என்னடா ஒட்டுமொத்த ஊர் நினைக்கிறீங்க? அது அப்படியே கொஞ்சம் திரும்பி பாரு. ஐயோ தமிழே, அது அத்தை பொண்ணு உடம்பு சரியில்லைன்னு சொன்னா. அத்தா, யாருக்கு உடம்பு சரியில்லை? அது வந்து தமிழே, அது முழுசா நினைஞ்சதுக்கு அப்புறம் முக்காடு எதுக்குடா, ஒத்துக்க. இல்ல, அது அது வந்து இது உனக்கு தேவையாடா? அத்தா, குடுக்கட்டுமா? முத கண்ணை திறந்து பாரு. என்ன இதெல்லாம்? தனியா வந்திருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு ஊரையே கூட்டு வந்திருக்கீங்க. என்ன இன்சல்ட் பண்ண பாக்குறீங்களா? ஐயோ, இவ வேற. இருங்க, இப்பவே எங்க அப்பாட்ட சொல்லிட்டு வரேன். நீங்க தானே முத்த வேணும்னு கேட்டீங்க, அதனை கொடுக்க தனியா கூட்டு வந்து இப்படி ஊரையே கூட்டி வச்சு அவமானப்படுத்திட்டீங்களே. ராஜா, ஐயோ, யார்டா அங்க கூட்டது? எல்லாம் தங்கங்களை பார்த்த பார்வதா. ஆமா, தப்பு பண்ணதெல்லாம் இல்லையா? நான் கூட்டத்தை காட்டுறதுனால எனக்கு நொட்டாய் போச்சுது. ஐயோ, நான் காட்ட நினைச்சது வேற ஒருத்தர், சிக்கனது ஒருத்தர். நான் சிக்க வைக்க நினைச்சா ஒத்திய வந்துட்டு போயிட்டா. போச்சு, எல்லாம் போச்சு. என் உழைப்பெல்லாம் வீணா போச்சுதே, என் பொழப்பே போச்சுதே. சுத்தி மத்தி இந்த பயவுல இன்னைக்கு சிக்கி இருக்கு. இதான் ஆல்ரெடி அவமானப்பட்டு போய் தொலைஞ்சதுல, இதுக்கப்புறம் இங்கதான் அவமானப்படுத்துக்கு என்ன இருக்குது? ஆனா முக்கியமான ஒரு ஆளை அவமானப்படுத்த நினைச்ச முடியலையே. அவ சிக்காம போயிட்டாளே. டேய், இந்த கேள்வி யாருக்கோ வலை வீச்சிருக்குடா. அது இன்னைக்கு நாமெல்லாம் சிக்கிட்டேன்டா. கேள்வி தங்கம், ஆத்தி நோடி போய் கூப்பிடுதானே. தங்கம் பாட்டி, என் மருமவா யாருக்கெல்லாம் உடச்சிக்க கூப்பிட்டா? வடிவு போமா. இதுக்கப்புறம் நமக்கு இங்க என்ன வேலை? ஓடிடுவான். எங்க ஓடுற? எங்க ஓடுற? இரு இரு வாடா. நான் இல்ல, என்ன விட்டுருங்க, நான் ஒண்ணு செய்யல, என்ன விட்டுருங்க. விடாதீங்க, தங்கங்களை விட விடாதீங்க. சொல்லிட்டு லைன் போட்டு விடுவேன். தங்கம் இல்ல, தங்கங்களவி, வெளியில வாங்க. விடாதீங்க. ஐயட்டு, இருங்க, எங்க டாடிட்ட சொல்லி உங்களை உண்டில நாக்குறேன். ஊரே கொட்டாச்சு, என்ன அவமானப்படுத்திட்டீங்கல்ல. இருங்க, எங்க அப்பா கிட்ட இப்ப நான் சொல்லி கொடுக்க. ரெண்டத வேலை பார்த்துட்டுல நீ. நீ சொன்ன மாதிரி அவளுக்கு தான் ஒல வச்ச, நீயே வந்து சிக்கடி எனக்கு எப்படி தெரியும்? அப்படின்னா ஏய், இவன் யாருக்கோ ஏதோ ஒண்ணு பண்ண நினைச்சிருக்கான்டா. அவ சிக்கல, நீ சிக்கிட்ட. சே, இவன் திருந்தவே மாட்டான்டா. சத்தியமா சொல்லுதே, அவளை கையும் கிளம்ப பிடிச்சு கொடுத்ததுக்கு தான் ஓடி ஓடி அலைஞ்சேன். கடைசி நீ சிக்கிட்ட, நான் என்ன பண்ணட்டும்? என்ன ஏற்கனவே பேசிட்டு இருக்கீங்க? யாரோ கடைசி வரைக்கும் வச்சு ஏமாத்தற நினைச்சனா அவளே பார்த்துட்டு போயிட்டா. இது நான் எப்படி சமாளிப்பேன்? உனக்கு சமாளிக்கிறதுக்கு சொல்லியா கொடுக்கணும். நீ 2 அடிப்பு அடிச்சனா அவ ஏமாந்துருவா. அவ உன் மேல பைத்தியமா இருக்கா, நீ ஏதாவது சொன்னா ஏமாந்துருவா. அந்த எம்பியும் அவளும் கையும் களமா மாட்டணும். அப்பதான் அதை வச்சே நான் அவளை காலத்துக்கு பிளாக்மெயில் பண்ணி அவ கூட வாழலாம்னு நினைச்சேன். சரி, இப்படி சொதப்பிட்டு வந்து நிக்கீங்களே. அவ ஏதாவது தப்பு பண்ணுவோம், அதை வச்சே காலத்துக்கு அவளை எனக்கு அடிமையாக்கி நான் சுதந்திரமா இஷ்டப்படி வாழலாம்னு நினைச்சேன். அதுக்குதான் நாங்களும் பண்ணணும். அது இப்படி ஆகும்னு எங்களுக்கு எப்படி தெரியும்? அப்படி எதுக்கு கூட்டிட்டு வந்த? என் மோனமே போச்சுது. அவ எப்படி நம்புவா? பார், அது ஓ சாமத்தியம். நீ தமிழ தான் காட்டி கொடுக்க சொன்ன. அந்த தமிழை எம்பி ஒன்னா இருக்கிற மாதிரி காட்டி கொடுக்க சொன்னேன். நான் அதுக்கு தான் ஏற்பாடு பண்ணினேன். ஆனா அதை நீ சிக்கிட்ட. அவ ஒத்தையாந்து நின்னுட்டு போறா. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? இது நல்லா இருக்க, பேசின அமௌண்ட கொடுத்துட்டு சொல்லிட்டேன்.